தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி இறைவேண்டல் எடுப்போம். காலம் எல்லாம் உந்தன் அன்பால் கரம் பிடித்தென்னை நடத்தி, காலம் எல்லாம் உந்தன் அன்பால் கரம் பிடித்தென்னை நடத்தி, காத்தவும் கிருபையை நினைத்தே கர்த்தாவுமை போற்றி பாட, காத்தவும் கிருபையை நினைத்தே கர்த்தாவுமை போற்றி பாட, ஆயிரம் நாவுகள் போதா ஆண்டவா உந்தனை பாட, ஆயிரம் நாவுகள் போதா ஆண்டவா உந்தனை பாட, கணக்கில்லா நன்மைகள் செய்தி கர்த்தாவுமை போற்றி பாட, கணக்கில்லா நன்மைகள் செய்தி கர்த்தாவுமை போற்றி பாட. ஆமாண்டவரே, ஆயிரம் நாவுகள் போதா ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில் செய்திருக்கிற நன்மைகளை நினைப்பதற்கு. அன்பின் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாக 2025ஆம் ஆண்டினுடைய இறுதி மணித்துளிகளுக்குள்ளதாய் நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா. ஆண்டவர் எங்களை அற்புதமாய் நடத்தி வந்திருக்கிற பாதைகளை நாங்கள் திரும்பி பார்க்கிறோம். இதுவரைக்கும் நீர் எங்களை கொண்டு வந்ததற்கு நாங்கள் எம்மாத்திரம், எங்கள் குடும்பங்களும் எம்மாத்திரம் என்று சொல்லுகின்ற அளவிலே ஆண்டவருடைய சமூகத்திலே உணர்வுபூர்வமாக உமக்கு நாங்கள் நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் இந்த நேரத்திலே சொல்லுகிறோம் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய திருவார்த்தைகளை தியானம் செய்து ஒரு புதிய ஆண்டுக்குள்ளாய் காலடி எடுத்து வைப்பதற்கு எங்களை ஆயத்தப்படுத்தும் போது உம்முடைய தூய்மையான பிரசன்னமும் உம்முடைய ஆளுகையும் இந்த நேரத்திலே எங்களிடத்தில் வெளிப்பட வேண்டும் என்று நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். பேசுகின்ற அடியனையும் ஆண்டவருடைய சிலுவையின் நிழலிலே மறைத்து ஆண்டவருடைய வார்த்தைகள் மக்களுக்கு புதிய நம்பிக்கை தந்து புத்துணர்வோடு புதிய ஆண்டுக்குள் நுழைகின்ற அளவிலே இந்த வார்த்தைகளை கடவுள் ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். உடைந்த உள்ளங்களோடு, குழப்பமான எண்ணங்களோடு, புதிய ஆண்டுக்குள் நான் எப்படி நுழைய முடியும் என்கின்ற கேள்விகளோடு, பதட்டமான நிலையில் இருக்கிற பிள்ளைகள் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறார்கள் என்றால், தம்முடைய பிள்ளைகள் விசேஷமான ஆற்றலை இந்த திருவார்த்தைகளின் வழியாய் சொந்தமாக்கி கொள்ள எங்கள் ஆண்டவர் அனுகூலம் செய்துள்ள வேண்டும் என்று மன்றாடி நிற்கிறோம். உம் கரங்களில் எங்களை தருகிறோம். நீர் தொடர்ந்து எங்களை ஆளுகை செய்யும். இந்த வார்த்தைகளோடு எங்களோடு இடைபடும். இவைகளை மீட்பர் இயேசுவின் வழியாக தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். ஆண்டவரும் உலக மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இனிதான திருப்பெயரிலே இந்த புதிய ஆண்டினுடைய துவக்கத்திற்கான ஆயத்தத்திலே நாம் நின்று கொண்டிருக்கிற இந்த நிலையிலே ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லவும், ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கவும் ஆண்டவர் தந்திருக்கிற வாய்ப்புக்காக ஆண்டவரை நாம் துதிப்போம். எத்தனையோ பேருக்கு தரப்படாத இந்த ஒரு வாய்ப்பை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தந்திருக்கிறார் இல்லையா? நாம் அவர்களை விட விசேஷமானவர்கள் அல்ல. இருந்தாலும் ஆண்டவருடைய கிருபையை நமக்கு தந்தருளி ஆண்டவர் நம்மை இந்த இடத்திலே ஒன்றுபடுத்தி இருக்கிறார். இந்த ஆராதனையிலே நம்மை அழைத்து வந்திருக்கிறார். ஆண்டவரை நாம் அகமகிழ்ந்து ஸ்தோத்தரிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த நாளினுடைய சிந்தனையிலே நான் ஒரு வசனத்தை மட்டும் அதிகமாக அழுத்தப்படுத்தி அது தொடர்ந்து 3 ஆலோசனைகளை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி இந்த ஆண்டவருடைய வார்த்தையை நான் நிறைவு செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றேன். நம்ம ஒரு புதிய ஆண்டுக்குள்ளாய் பிரவேசிப்பதற்கு ஆயத்தப்படும் போது ஆண்டவர் நம்மோடு கூட இடைபட வேண்டும் என்று விரும்புகிற அவருடைய வார்த்தை யாத்திராகமத்தினுடைய புஸ்தகம் 14வது அதிகாரம் அதனுடைய 15வது திருவசனம். ஒருவர் படிக்கலாம். யாத்திராகமம் 14வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனம்.
நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரரிடத்திலே சொல்லு. புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரரிடத்திலே சொல்லு என்று இங்கே மோசேயினிடத்திலே கடவுளுடைய கட்டளை ஒன்று கொடுக்கப்படுகிறதாக இந்த குறிப்பிட்ட வேத பகுதி நமக்கு அழுத்தப்படுத்தி சொல்லுகிறது. எக்ஸோடஸ் சாப்டர் 14 verse 15ல நம்ம பார்க்கும்போது இதே வார்த்தையை அழகாக இங்கனம் சொல்லப்பட்டிருக்கிறது. Then the Lord said to Moses, why do you cry out to me? Tell the Israelites to go forward என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் ஒரு நிலையிலே தடுமாறி நின்று கொண்டு அடுத்த கட்டத்திற்கு இல்லை என்றால் ஒரு புதிய ஆரம்பத்திற்கு நுழைவதற்கு தயக்கத்தோடு நின்று கொண்டிருந்த ஒரு கூட்டம் ஜனங்களை பார்த்து இந்த கட்டளையை அவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? புறப்பட்டு போங்கள். இல்லையா? நீங்கள் முறையிடுகிறது என்ன? நீங்கள் புறப்பட்டு போங்கள் என்று அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். இந்த வசனத்தினுடைய அடிப்படையில் இந்த நாளுடைய செய்தியினுடைய தலைப்பை நான் நம் தெரிவு செய்திருக்கிறேன். Go forward with faith on God. கடவுள் மீது நம்பிக்கை வைத்து நாம் முன் செல்லுவோம் என்கின்ற அழைப்பை இந்த வார்த்தை நமக்கு தருகிறது. ஒரு புதிய ஆண்டுக்குள்ளாய் நுழைவதற்கு நம்மை ஆயத்தப்படுத்தும் போது ஆண்டவர் நம்ம கூட சொல்ற காரியமும் இதுதான். கடவுளின் மீது நம்பிக்கையை வைத்து நீ ஒரு புதிய ஆண்டுக்குள்ளாய் பிரவேசிப்பதற்கு உன்னை ஆயத்தப்படுத்து என்று கடவுளுடைய வார்த்தை இந்த நாளிலே நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. நம்முடைய வாழ்க்கை பிரயாணம் எப்படிப்பட்டது? இல்லையா? நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்தை நம்ம கொஞ்சம் அலசி பார்த்தால் இந்த வாழ்க்கை பிரயாணம் பல்வேறு விதமான சேலஞ்சஸை, பல்வேறு விதமான பாடுகளை, நிந்தனைகளை உள்ளடக்கித்தான் செல்லுகிறது. இல்லையா? We face ups and downs in our life. We face happy and sad moments in our life. We face failures and success in our life. நம்முடைய வாழ்க்கையினுடைய அனுபவங்களிலே மேடு பள்ளங்களை நாம் சந்திக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையினுடைய அனுபவங்களிலே சுக துக்கங்களை நாம் சந்திக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையினுடைய அனுபவங்களிலே தோல்விகளையும் சந்திக்கின்றோம். மறுமுனையிலே வெற்றியையும் நாம் சந்திக்கின்றோம். இவைகள் எல்லாம் இணைந்துதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய அனுபவம் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறது. இல்லையா? ஆனால் வாழ்க்கையிலே ஏதோ ஒரு பகுதி நம்மை முற்றிலும் முடக்கி போட்டு விடுகிறது. அது ஒருவேளை ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலும் அவனுக்கு கிடைக்கின்ற ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கலாம். என்ன அனுபவம்? சிலருக்கு சில குடும்பங்களிலே அவர்கள் எதிர்பாராத ஒரு இழப்பை சந்திக்கும் போது அந்த நபர், அந்த குடும்பத்தினுடைய மக்கள் அவர்கள் ஒரு விதமான பதட்டத்தை சந்தித்து அந்த இடத்திலே அவர்கள் தேங்கி விடுகிறார்கள். இல்லையா? கம்ப்ளீட்லி பிளாக்ட் அண்ட் ஸ்டக் என்று சொல்லி நாம் சொல்லலாம். தங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கின்ற ஏதோ ஒரு மோசமான அனுபவம் அவர்கள் தொடர்ந்து தங்களுடைய வாழ்க்கையினுடைய அனுபவத்தில் முன்ன செல்ல முடியாம அவர்களுடைய வாழ்க்கையை தடுத்து போட்டு விடுகிறது. இது இழப்பு மட்டுமல்ல, சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலைகளில் நமக்கு நாம் எதிர்பார்த்திருக்கிற ஆசீர்வாதங்கள் சில நேரங்களில் கிடைக்காம போனா கூட ஆவிக்குரிய வாழ்க்கையில சில நேரங்களில் நம்ம நின்றுறோம். இல்லையா? இல்லையா? நான் கேட்ட ஆசீர்வாதம் எனக்கு இன்னும் வந்தடையவில்லை. நான் இனியும் ஏன் கடவுளை தொழுது கொள்ள வேண்டும்? இனியும் நான் கடவுளை ஏன் ஆராதிக்க வேண்டும்? இனியும் கடவுளுக்கு என்று சொல்லி ஏன் நான் இத்துணை உண்மையோடு நான் செயல்பட வேண்டும்? இப்படிப்பட்ட அனுபவங்கள் எல்லாம் ஒரு பிளாக் இல்லை என்றால் ஒரு விதமான ஒரு ஸ்டக்கை நம்முடைய வாழ்க்கையினுடைய அனுபவத்தில் நம்ம சந்திக்க நேரிடுகிறது. இங்கே இஸ்ரவேல் ஜனங்களும் அப்படிப்பட்ட ஒரு தடையை தங்களுடைய வாழ்க்கையினுடைய அனுபவத்தில் சொந்தமாக்கி கொண்டார்கள் என்று இந்த வேத பகுதி சொல்லுகிறது. இல்லையா? நம்ம எல்லாருக்கும் தெரிந்த நன்றாக பழக்கமான ஒரு வேத பகுதி தான் நமக்கு இந்த நாளிலே சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இல்லையா? இந்த வேத பகுதி சொல்லுகின்ற செய்தி என்ன? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைத்தனத்துக்குள்ளதாக இருந்தார்கள். ஆண்டவர் அவருடைய கூக்குரலை எல்லாம் கேட்டார். அவருடைய பாடுகளை எல்லாம் அவர் அறிந்தார். அவர்களை விடுவிப்பதற்காக மோசையை கடவுள் எழுப்புகின்றார். அவர்களை விடுவிக்கவும் செய்தார். இல்லையா? எகிப்திலிருந்து அற்புதமாக புறப்பட பண்ணின கடவுள் அவர்கள் வனாந்திரத்துக்குள்ளாக வரும்போது அவர்களுக்கு சில பரீட்சைகளையும் வைத்தார் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. அந்த பரீட்சையில ஒண்ணுதான் இந்த வேத பகுதி நமக்கு சொல்லுகின்ற செய்தி. என்ன பரீட்சை? இவர்கள் ஈரோத் என்று சொல்லக்கூடிய பள்ளத்தாக்கினுடைய அருகாமையிலே வரும்போது இவர்களுக்கு ஒரு செய்தி ஒன்று வருகிறது. பின்னாடி யார் மறுபடியும் துரத்தி கொண்டு வருகிறார்? பார்வோனுடைய சேனை. ஒரு பிரச்சனை முடிந்து விட்டது என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருந்தார்கள். இந்த எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை கிடைத்தது என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் எதிர்பார்த்தது இப்போது கொஞ்சம்
ஒரு தடுமாற்றமாக மாறி போகிறது. பின்னாடி பார்வோனுடைய சேனை அவர்களை துரத்துகிறது. முன்னாடி அவங்களுக்கு என்ன நிக்குதா? என்ன நினைச்சுன்னு வேதம் சொல்லுகிறது? சிவந்த சமுத்திரம் இல்லையா, ரெட் சி அவர்களுடைய முன்பாக நிற்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. வனாந்திரத்திலே மலைகளுக்குள்ளதாய் அடைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு சூழலினுடைய நடுவில் பின்னாடி இருந்து ஒரு வேதனை ஒன்று துரத்துகிறது, ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று துரத்துகிறது. முன்னால ஓடி தப்பி ஓடுவதற்கு வழி இல்லை. ஆக இந்த நேரத்தில் தான் கடவுளுடைய வார்த்தை மோசையின் வழியாய் சொல்லப்படுகிறது. நீங்கள் என்னிடத்திலே நீங்கள் முறையிட்டுக் கொண்டிருக்கிறது என்ன? நீங்க என்ன பண்ணணுமா? நீங்கள் என்ன பண்ணணுமா? புறப்பட்டு போங்கள், யூ கோ ஃபார்வர்ட் என்று கடவுள் அவர்களுக்கு அழைப்பு கொடுக்கிறதை கடவுளுடைய வார்த்தை இங்கே நமக்கு அழுத்தப்படுத்தி சொல்லுகிறது. இந்த வார்த்தையை இல்லை என்றால் கடவுளுடைய இந்த ஆலோசனையை நம்ம கேட்டு பார்ப்போமே என்று சொன்னால் இது கொஞ்சம் வேடிக்கையாக இருக்கிறது இல்லையா? கடவுள் சொல்லுகிற இந்த வார்த்தை இல்லை என்றால் இந்த கமெண்ட் சில நேரங்களில் நமக்கு ஒரு சென்ஸ் இல்லாத ஒரு தன்மையை நமக்கு தருகிறதோ என்ற ஒரு கேள்வி எழும்புகிறது. என்ன சென்ஸ் இல்லாத தன்மை? ஆண்டவரே, நான் உம்மிடத்தில் தப்பி வைப்பதற்கு வழி கேட்டேன், ஆனா நீர் என்ன சொல்றீர்? கடலுக்குள்ளதாக குதிப்பதற்காக சொல்லுகிறீர் இல்லையா? முன்ன நிற்கிறது என்னது? கடல். கோ ஃபார்வர்ட் என்றால் எங்க தான் போகணும்? கடலுக்குள்ளதாங்க போகணும். ஆக ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த பதில் இல்லை என்றால் அவர்களுக்கு கடவுள் கொடுத்த கட்டளை கொஞ்சம் ஒரு வேடிக்கையான ஒரு கட்டளையை போல அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்களுக்கு தென்பட்டிருக்கலாம். ஏன் நம்ம வாழ்க்கையில கூட சில நேரங்களிலே அப்படித்தான் நமக்கும் தெரிகிறது இல்லையா? கற்பனையாக எண்ணி பார்ப்போம். மலையின் மேல் நின்று கொண்டிருக்கிறோம், திடீரென்று கால் சறுக்கி மலையினுடைய உச்சியிலிருந்து தவறி விழுகிறோம். நமக்கு பிடிப்பதற்கு என்று கிடைத்தது ஒரு கிளை மட்டும், ஒரு பிரான்ச்ல நம்ம தொங்கிக் கொண்டு நிற்கிறோம் என்று சொல்லி வைத்துக் கொள்வோம் இல்லையா? கீழே பார்த்தா டீப்பான பள்ளம், அதிகப்படியான ஆழம் கொண்ட ஒரு பள்ளம், ஒரே ஒரு கிளை தான் இருக்கிறது பிடிப்பதற்கு. கடவுள் சொல்லுகிறார், நம்ம கடவுளை தூக்கி கூப்பிடும் போது, உன்னுடைய கரங்களில் இருக்கிற அந்த பிரான்ச்சை என்ன பண்ணு, பிரான்ச்சில் பிடித்துட்டு இருக்கிறத நீ விட்டு விடு, நீ கோ ஃபார்வர்ட் என்று கடவுள் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் சொன்னால் நம்முடைய பதில் என்னவாக இருக்கும்? எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க, என்ன பதில் சொல்லுவோம் நம்ம? சரி ஆண்டவரே, நீர் சொல்லிவிட்டீர், நான் என்ன பண்றேன், கிளையிலிருந்து என்னுடைய பிடியை விட்டு விடுகிறேன்னு சொல்லி நம்ம சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம் இல்லையா? சொல்ல மாட்டோம். நமக்கு ஒருவேளை அந்த பதில் கடவுள் சொல்லுகிற பதிலாக தெரியாது, நமக்கு ஒருவேளை சாத்தான் நம்மளை சோதிக்கிறான் அப்படி என்கிற ஒரு பதிலை சொல்லிவிட்டு நம்ம சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையுடைய அனுபவத்தில் நம்ம நகர்ந்து போய் விடுவோம். இங்கேயும் அப்படிப்பட்ட ஒரு கட்டளையைத்தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கடவுள் கொடுக்கிறார். ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலை தங்களை துரத்தி கொண்டிருக்கிறது. அதுக்கு ஒரு சொல்யூஷனை கேட்டா, ஆண்டவரே, நீர் எனக்கு சாகிறதற்கா வழி சொல்லுகிறீர் என்கிறதாக அவர்களுடைய மன ஓட்டம் இருந்திருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த இடத்திலே கடவுள் அவர்களுக்கு ஒரு அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்ய வேண்டும் என்று அவர் விரும்பினார். தன்னுடைய பலம் என்ன என்பதை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இன்னும் உணர வேண்டும் என்பது அவருடைய ஆசை. அவர்களுக்கு நீங்கள் அறியாத, நீங்கள் தெரியாத, நீங்கள் உங்களுடைய கனவில் கூட நினைத்திராத ஒரு பாதையை உங்களுக்காக நான் காட்டப் போகிறேன் என்று கடவுள் தன்னுடைய மனங்களிலே எண்ணிக்கொண்டார். அதனால்தான் அவங்கள்ட்ட சொன்னாரு, நீங்க கோ ஃபார்வர்ட் இல்லையா, நீங்கள் முன் செல்லுங்கள் என்கின்ற அழைப்பை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கடவுள் இங்கே கொடுக்கிறதாக கடவுளுடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. அவர்கள் முன்னே போன போது என்ன நடந்ததாம்? அந்த சிவந்த சமுத்திரம் இரண்டாக பிளந்து அவர்களுக்கு மதிலாக நின்று அவர்களுக்கு வழியை ஏற்படுத்தி கொடுத்தது என்று கடவுளுடைய வார்த்தை சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த வருடத்தினுடைய இறுதி மணித்துளிகளுக்குள்ளதாக நம்ம நின்று கொண்டிருக்கும் போது ஆண்டவர் நம்மகிட்ட சொல்ற காரியம் இதுதான். ஒருவேளை பிசிக்கலாக 2026க்குள்ளதாக நுழைவதற்கு நம்ம ஆயத்தப்படுத்தி இருக்கலாம். நம்ம மனசுக்குள்ள பல விஷயங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது இல்லையா? சிலர் நினைக்கலாம், this 2025 is a very good year, so let me stay here இல்லையா? நான் இந்த ஆண்டுக்குள்ளாகவே நான் இருந்து விடுகிறேன், இந்த ஆண்டு கொஞ்சம் கூட நீண்டா எனக்கு நன்றாக இருக்கும், ஏனென்றால் இந்த ஆண்டில் நான் அநேக ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறேன் என்று சொல்லி பலர் தங்களுடைய வாழ்க்கையினுடைய அனுபவத்தில் சொல்ல முடியும். இன்னும் சிலர் நினைக்கலாம், 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகிறது இல்லையா?
ஆண்டவரே, இந்த 2025 கூட நான் நம்பிக்கையா தொடங்கினேன். ஆனா என் வாழ்க்கையில, என் குடும்பத்துல பல்வேறுமான பிரச்சனைகள் எனக்கு வந்து விட்டது. ஆண்டவரே, இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகிறது என்கிற ஒரு பயம், என்கிற ஒரு பதட்டம் இயல்பாக நம்முடைய வாழ்க்கையினுடைய அனுபவங்கள்ல நமக்குள்ளதாக வந்து விடுகிறது. ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறது என்ன தெரியுமா? வாட் எவர் இட் மே பி, இன் வாட் எவர் சிச்சுவேஷன் யூ மே பி, ஆண்டவர் சொல்லுகிறார், கோ ஃபார்வர்ட். இல்லையா? கோ ஃபார்வர்ட், நீ முன்னே போ என்று ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் இந்த நாளிலே அழைப்பு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆக இந்த 2026ஆம் ஆண்டுக்குள்ளதாய் நுழைவதற்கு நம்மை ஆயத்தப்படுத்தும் போது நம்ம மனசுக்குள்ள பல சலசலப்புகள் இருக்கலாம், நம்பிக்கை இழந்து போன அனுபவங்கள் இருக்கலாம், பல தோல்விகளை நம்ம கடந்து வந்திருக்கலாம், நம்முடைய குடும்பங்கள்ல நம்ம எதிர்பாராத இழப்புகளை சந்தித்திருக்கலாம், பல பலவீனங்கள் நம்மை ஆட்கொண்டிருக்கலாம், பல தோல்விகள் நம்மை நெருக்கி கொண்டிருக்கலாம், நான் எதிர்பார்த்திருக்காத அநேக விஷயங்கள் என்னை பல நிலைகளில் என்னை அட்டாக் பண்ணி இருக்கலாம். ஆனால் அவைகள் எல்லாவற்றையும் விட்டு God help me to go forward. இல்லையா? ஆண்டவரே, நான் உம்மீது நம்பிக்கை வைத்து நான் முன் செல்வதற்கு எனக்கு உதவி செய்யும் என்று ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்பது ஆசீர்வாதமாக அமையும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த முகவுரையோடு 3 காரியங்களை இந்த நேரத்திலே துரிதமாக உங்களிடத்திலே சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த வேத பகுதியிலே இந்த இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே கொடுக்கப்பட்ட 3 ஆலோசனைகள் இல்லை என்ற வேத பகுதி நமக்கு அழுத்தப்படுத்தி சொல்லுகின்ற 3 உண்மைகளை மிக வேகமாக நான் பகிர்ந்து கொள்ள விளைகிறேன். முதலாவதாக நமக்கு கொடுக்கப்படுகின்ற ஆலோசனை என்ன ஆலோசனை தெரியுமா? நம்ம எப்படி முன் செல்லணுமா? நம்முடைய பயத்தை தவிர்த்து நம்ம முன் செல்ல வேண்டும். அவாய்ட் யுவர் ஃபியர் அண்ட் மூவ் ஃபார்வர்ட். உன்னுடைய பயத்தை தவிர்த்து விட்டு, உன்னுடைய பயத்தை விட்டு நீ முன்னே போ என்று கடவுளுடைய வார்த்தை நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. யாத்திராகமத்தினுடைய புத்தகம் 14வது அதிகாரம் அதனுடைய 10வது திருவார்த்தையை ஒருவர் படிக்கலாம். In great fear the Israelites cried out to the Lord. எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு என்ன பண்ணார்களாம்? அவர்கள் பயந்தார்கள் என்று வேதம் சொல்லவில்லை. என்ன பண்ணாங்களா? மிகவும் பயந்தார்கள். இல்லையா? ஆங்கிலத்தில் அழகாக NRSV வெர்ஷன்ல அழகாக போடப்பட்டிருக்கிறது, the great fear. இல்லையா? ஒரு மிகவும் இல்லை என்றால் அதிகப்படியான ஒரு பயத்தை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் சொந்தமாக்கி கொண்டார்கள். ஏன் சொந்தமாக்கி கொண்டார்கள்? இத்தனை ஆண்டுகள் அடிமைத்தனத்தினுடைய அனுபவத்திலிருந்து கஷ்டங்களையும் வேதனைகளையும் எகிப்தியருடைய கையிலிருந்து அடுக்கடுக்காக சொந்தமாக்கி விட்டோம். மறுபடியும் அவனுக்கு கையிலேயே போய் மாட்டினா நம்முடைய நிலைமை என்னவாகும்? இல்லையா? இத்தனை ஆண்டு காலமும் அடிமைத்தனத்தில் இருந்தோம், பல பாடுகளும் வேதனைகளும் எங்களுக்கு தரப்பட்டது, நாங்கள் கூக்குரலை எழுப்புகின்ற அளவிற்கு எங்களுடைய வேதனை பெரியதாக இருந்தது. ஆனால் அங்கிருந்து எப்படியோ நாங்கள் தப்பி வந்து விட்டோம். மறுபடியும் அந்த பார்வோனுடைய கரங்களில் நாங்கள் மாட்டிக்கொண்டால் எங்களுடைய வேதனை எப்படி இருக்கும்? ஏற்கனவே இருந்ததை விட டபுளாக இருக்கும். இல்லையா? ஏற்கனவே நாம் அனுபவித்த வேதனையை விட இன்னும் அதிகப்படியான பாடுகள் அவர்களுக்குள்ளதாக கிடைக்கும் என்கின்ற ஒரு பயம்தான் வேதம் சொல்லுகிறது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். அவர்கள் மிகவும் பயந்தார்கள் என்று கடவுளுடைய வார்த்தை இந்த இடத்திலே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பயம் நம்முடைய வாழ்க்கையினுடைய அனுபவங்களில் இயல்பானது. ஏதோ ஒரு விஷயம் முன்னுக்கு பிறனாக நடக்கும்போது நாம் பயந்து போய் விடுகிறோம். நம்ம ஹெல்ப்லெஸ்ஸாக மாறிவிடும் போது நமக்குள்ளதாக இந்த பய உணர்வு அதிகமாக இன்னும் தொற்றிக்கொள்ள ஆரம்பிக்கிறது. எனக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லை, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த டிஃபிகல்ட் சிச்சுவேஷன்ல இருந்து how can I come out? இல்லையா? நான் எப்படி இந்த ஒரு டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷன்ல இருந்து நான் வெளியே வர முடியும்? எனக்கு வருவதற்குரிய எந்த வாய்ப்பும் இல்லை. இப்படி அடுக்கடுக்காக பயம் மனிதனுடைய வாழ்க்கையை அதிகப்படியாய் முடக்கி போட்டு விடுகிறது. இந்த பயம் நமக்குள்ளதான் வந்து விட்டா நம்ம என்ன செய்யறோம்னு நமக்கே தெரியாது. அப்படித்தானே? பயம் என்று நம்முடைய வாழ்க்கையினுடைய அனுபவத்திலே வந்து விட்டால் நமக்கு என்ன செய்கிறோம், நம்ம என்ன செய்ய வேண்டும் என்பது எல்லாம் நம்முடைய வாழ்க்கையினுடைய அனுபவத்தில் மறந்து போய் விடுகிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நின்று கொண்டிருந்தார்கள். அவங்களை நம்ம சாதாரணமாக சொல்லிவிட முடியாது. இல்லையா? அவர்களுடைய பயத்திலும் ஒரு காரணம் இருக்கிறது.
அவர்களுடைய பயமும் ஒரு நியாயமான பயம்தான். அந்த பயத்தினுடைய அனுபவத்திலும் அவர்கள் சில காரியங்களை அவர்கள் மறந்து போய்விட்டார்கள். என்ன காரியத்தை மறந்து போய்விட்டாங்க? தங்களுக்கு பின்னாடி வருகிற பார்வோனுடைய சேனையை விட நான் நம்பிக்கொண்டிருக்கிற, என்னை அடிமைத்தன வீட்டிலிருந்து கூட்டிக் கொண்டு வந்த, என்னுடைய கூக்குரலை கேட்டு என் மீது கரிசனை கொண்ட அந்த கடவுள் அவர் மிகவும் வல்லமையுள்ளவர் என்பதை மறந்து போய்விட்டார்கள். அவர்கள் மிகவும் பயந்தார்கள், சரிதான். அவர்களுடைய பயத்துக்கு நியாயம் இருக்கிறது, சரிதான். ஆனால் தங்களை நடத்தி வந்த அந்த தெய்வம் இருக்கிறது அல்லவா, அந்த கடவுளை, அவருடைய வல்லமையை அவர்கள் மறந்து போய்விட்டார்கள். ஆனால் அவங்களுக்கு கடவுள் வல்லமை, அவருடைய வல்லமையை காண்பித்துக் கொடுக்கிறார். 20வது வசனம், அதனுடைய 21வது வசனத்தை எல்லாம் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய வல்லமை அந்த பயப்படுகிற ஒரு சூழ்நிலையினுடைய நடுவில் அவருடைய வாழ்க்கையில அவர்களுக்கு கடவுள் காண்பித்துக் கொடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அவர்கள் எந்த சூழ்நிலைகளை நினைத்து பயந்து கொண்டிருந்தார்களோ அந்த பயப்படுகிற சூழ்நிலையை கடவுள் மாற்றுகிறார். அவர்களுக்கு பாதை இல்லை என்று அவர்கள் பயந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் செங்கடலை இரண்டாக பிளந்து அந்த இடத்திலே அவர்களுக்குரிய பாதையை அவர் ஏற்படுத்தி கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். பார்வோனுடைய சேனை கூட, தங்களுக்கு எதிராக வந்தவர்கள் கூட எங்கதான் போனாங்கன்னா சமுத்திரத்துக்குள்ளதாக மூழ்கி அழிந்தார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆக பயம் நம்முடைய வாழ்க்கையினுடைய அனுபவத்தில் வரும்போது ஒன்றை நம்ம நினைவில் கொள்ளுவோம், அவர் God is a big God, இல்லையா? அவர் God is a mighty God. நாம் வழிபடுகிற நம்முடைய கடவுள் அவர் வல்லமை உள்ளவர். அவர் நமக்கு கரிசனை காட்டுகிறவர். தன்னுடைய பிள்ளை அழுது கொண்டிருக்கும் போது அவர் சிரிக்கிறவர் அல்ல. நீங்கள் அழும்போது உங்களோடு கூட அழுகிறவராக, உங்களுடைய துக்கத்தில் பங்கெடுக்கிறவராக, உங்களுடைய தனிமைகளிலே விழுந்து விழுகின்ற கண்ணீர் துளிகளோடு அவரும் நின்று அவரும் கண்ணீர் விடுகிறவராக, எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிற அந்த அச்சுறுத்தல்கள், பயத்திலிருந்தெல்லாம் நம்மை விடுவிப்பதற்கு வல்லமை உள்ள ஒரு கடவுளாக அவர் இருக்கிறார். இந்த கூட்டத்தில் நம்ம இணைந்திருக்கும் போது ஒருவேளை முகத்தில் நம்ம சிரித்து கொண்டிருந்தாலும் பல பய உணர்வுகள் நமக்குள்ளதான் இருக்கிறது. ஒருவேளை யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க, ஸ்கூல் படிக்கிறவங்க இருக்கிறீங்க, கல்லூரி படிக்கிறவங்க இருக்கிறீங்க, வேலை பார்க்கிறவர்கள் இருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளாக இருக்கிற பயம், என்னுடைய லைஃப் இல்லையா, என்னுடைய ஃபியூச்சர் இது எப்படி இருக்க போகிறது, இல்லை என்றால் இந்த 2026ஆம் ஆண்டுல என்னுடைய கல்வியில், இல்லை என்றால் என்னுடைய ஜாப்ல ஏதோ ஒரு காரியத்தை என்னுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் அதில் எப்படி சாத்தியப்பட போகிறது? I don't see any ways before me, இல்லையா? எனக்கு முன்பதாக எந்த பாதையும் எனக்கு தெரியப்படவில்லை. எப்படி ஆண்டவரே? ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், go forward, இல்லையா? எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு தான் நம்ம ஆளை தேட வேண்டியிருக்கும், இல்லையா? முதல் ஸ்டெப் எடுத்து வைப்பதற்கு யாரும் இருக்க மாட்டாங்க. முதல் ஸ்டெப்பை ஒருத்தர் எடுத்து வச்சா நம்ம பின்னாடி பலரும் பல ஸ்டெப் எடுத்து வைத்து வருவாங்க. நம்முடைய வாழ்க்கையுடைய அனுபவத்தில் அந்த முதல் ஸ்டெப் எடுத்து வைக்கிற விசுவாசியாக, இல்லை என்றால் கடவுளுடைய பிள்ளையாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். ஏனென்றால் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு வைத்தா ஆண்டவர் மீதியுள்ள ஸ்டெப்பை அவர் பார்த்துப்பார், இல்லையா? ஆக பயம் ஒரு பதட்டமான உணர்வு ஒரு புதிய ஆண்டுக்குள்ள நுழைய போகும்போது நமக்குள்ளதாக இருக்கிறது என்று சொன்னால் ஆண்டவர் நமக்கு மறுபடியும் நினைப்பூட்டுகிறார். அந்த பயத்தை எல்லாம் நீங்கள் விட்டுவிடுங்கள். உங்களுடைய பயத்தை எல்லாத்தையும், உங்களுடைய ஃபியர் எல்லாவற்றையும் நீ அவாய்ட் பண்ணிவிட்டு நீ ஒரு புதிய ஆண்டுக்குள்ளாய் போகும்போது அந்த மைட்டி காடின் மேல, இல்லையா, அந்த கடவுளின் மீது, கரிசனை உள்ள கடவுளின் மீது, அந்த வல்லமை உள்ள கடவுளின் மீது உன்னுடைய நம்பிக்கையை நீ பதித்து கொண்டு நீ ஒரு புதிய ஆண்டுக்குள்ள போவதற்கு நீ தைரியமாக நீ ஆயத்தப்படு என்று கடவுளுடைய வார்த்தை முதலாவது நமக்கு ஆலோசனை சொல்லுகிறது. இரண்டாவதாக கடவுளுடைய வார்த்தை நமக்கு தருகின்ற ஆலோசனை என்ன தெரியுமா? முறுமுறுப்புகளை தவிர்த்து நம்ம முன் செல்லணுமா? முதலாவது நம்முடைய பயத்தை தவிர்த்து விட்டு நம்ம முன் செல்ல வேண்டும் என்று கடவுளுடைய வார்த்தை அழைப்பு கொடுக்கிறது. இரண்டாவதாக அவாய்ட் கம்ப்ளைண்ட்ஸ், இல்லை என்றால் அவாய்ட் யுவர் மர்மர்ஸ் அண்ட் மூவ் ஃபார்வர்ட். உன்னுடைய முறுமுறுப்புகளை, உன்னுடைய கம்ப்ளைண்ட்ஸை எல்லாவற்றையும் நீ விட்டு அவைகள் எல்லாவற்றையும் தவிர்த்து விட்டு நீ முன்னே போய் என்று கடவுளுடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. யாத்திராகமம் 14வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள். இஸ்ரவேலர் மோசையின் இடத்திலே சொல்லுகின்ற அந்த வார்த்தை, எகிப்திலே
பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்திரத்திலே சாகும்படிக்கு எங்களை என்ன கொண்டு வந்திருக்கிறீர்? நீர் கொண்டு வந்திருக்கிறீர். நீர் எங்களை செத்து போவதற்காகவா? இல்லை என்றால் நாங்கள் இந்த வனாந்திரத்திலே மடிந்து போவதற்காகவா? எகிப்திலிருந்து நீர் எங்களை இந்த இடத்திற்கு நீர் அழைத்து வந்திருக்கிறீர் என்று மோசையின் இடத்திலே இந்த மக்கள் ஜனங்கள் முறையிடுகிறதை, முறுமுறுக்கிறதை நான் பார்க்கிறோம். இந்த முறுமுறுப்பும் கம்ப்ளைண்ட்ஸும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில எப்பவும் ஒட்டி கொண்டிருந்த ஒன்று இல்லையா? தண்ணி இல்லைன்னா முறுமுறுப்பாங்க, அவங்களுக்குரிய உணவு கிடைக்கலன்னா அங்க முறுமுறுப்பாங்க, அவர்களுக்கு ஏதோ ஒன்று அவங்க நினைத்த காரியம் நடக்கவில்லை என்றால் there were lots of complaints இல்லையா? அவர்கள் கடவுளுக்கு எதிராக முறையிடுகிறவர்களாக, கடவுளுக்கு எதிராக முறுமுறுக்கிறவர்களாக தங்களுடைய வாழ்க்கையினுடைய அனுபவங்களில இந்த ஜனங்கள் மாறி போனதை கடவுளுடைய வார்த்தை சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிற அழைப்பு என்ன தெரியுமா? முறுமுறுப்புகளை எல்லாம் தவிர்த்து விட்டு ஆண்டவர் செய்திருக்கிற நன்மைகளை நம்ம நினைச்சு பார்க்கணும். ஆண்டவர் எனக்கு அதை செய்யல, இதை செய்யல. 2025ஆம் ஆண்டுல ஆண்டவர் எனக்கு இந்த ஒரு வாக்குத்தத்தை என்னுடைய வாழ்க்கையில கொடுத்தார், ஆனால் எதுவுமே எனக்கு நடக்கல சுவாமி. நம்ம முறுமுறுக்க ஆரம்பிக்கிறோம் இல்லையா? முறுமுறுப்புகளை வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறோம், கம்ப்ளைண்ட்ஸை வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறோம். ஆண்டவர் உங்களையும் என்னையும் இந்த இடத்துல கொண்டு வைத்திருக்கிறதே அவருடைய மாபெரும் ஆச்சரியமும் அதிசயம். ஆண்டவருடைய கிருபை இல்லைன்னா நம்ம என்ன செய்ய முடியாதா? இந்த இடத்துல இருக்க முடியாது. அழகான ஒரு வசனம் உண்டு இல்லை, எனக்கு ரொம்ப பிடித்த வசனம் திருமறையில, நான் நிற்பதும் முடியுங்கள நிர்மூலமாகாது இருக்கிறதும் தேவனுடைய சுத்த கிருபை. ஆக நம்ம வாழ்க்கையினுடைய அனுபவங்கள்ல முறுமுறுப்புகள் இருக்கிறது என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில அநேக கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கிறது என்று சொன்னால், அதை எல்லாவற்றையும் தவிர்த்து விட்டு கோ ஃபார்வர்ட் என்று கடவுள் சொல்லுகிறார். முன்னே போவதற்கு ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார். ஒரு அம்மா தன்னுடைய வாழ்க்கையில அதிகப்படியான முறுமுறுப்புகளை வெளிப்படுத்த ஆரம்பித்தார்கள். பல பாடுகளையும் கஷ்டங்களையும் அவருடைய வாழ்க்கையில சொந்தமாக்கின போது அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனால ஆண்டவரை, என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனை, நிந்தனை, என்னுடைய வாழ்க்கையில் நீர் ஏன் கூட இல்லையா அப்படி என்று அவர்கள் கடவுளிடத்திலே கேள்வி எழுப்பின போது அவங்களிடத்திலே கடவுள் பதிலை கூறினார். ஒரு வனாந்திரமான ஒரு இடத்திலே அழைத்து கொண்டு சென்று விட்டு அந்த அழைத்திலே நின்று கொண்டு அந்த அம்மாவிடத்துல, உனக்கு பின்னிருக்கிற பாதைகளை எல்லாம் நீ திரும்பி பார் என்று சொல்லி அவரிடத்துல சொன்னாராம். அவரிடத்திலே அந்த பாதைகளை திரும்பி பார்க்க சொன்ன போது அந்த அம்மாவும் பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க. அந்த இடத்துல அநேக காலடி தடங்கள் பதிந்திருக்கிறது, அநேக ஸ்டெப்ஸை அவங்க பார்க்குறாங்க. அந்த ஸ்டெப்ஸை அவர்கள் கூர்ந்து கவனித்த போது அந்த இடத்துல 2 நபர்கள் நடந்து வந்ததற்குரிய அறிகுறியை அந்த கால் தடத்தில் அவங்க பார்க்குறாங்க. 2 பேர் நடந்து வந்தா எத்தனை கால் தடங்கள் இருக்கும்? 8 4 கால் தடங்கள் இருக்கும் இல்லையா? அந்த அம்மாவுக்கு அதை காட்டி கொடுக்கிறார் கடவுள், காட்டி கொடுக்கிறார். அந்த கால் தடங்களை எல்லாம் நம்ம பார்க்கிறாங்க. 4 கால் தடங்கள் அந்த இடத்துல அவங்க பயணித்து வந்திருக்கிற பாதைகள் எல்லாம் இருக்கிறது. கொஞ்சம் தூரம் தாண்டி அந்த பாதையை கவனிக்கும் போது அந்த இடத்துல மட்டும் 2 காலடி தடங்களை மட்டும் அந்த அம்மா பார்க்குறாங்க. கடவுள்கிட்ட கேட்குறாங்க, ஆண்டவரே, இந்த இடத்துல தான் நான் பாடுகளை சந்தித்த பாதை, இந்த பாதையில மட்டும் ஏன் 2 கால்கள் மட்டும் இருக்கிறது? ஆக நான் நினைத்தது போல நீர் இந்த இடத்திலே என்னை விட்டு விட்டு நீர் போய்விட்டீர் இல்லையா? நம்ம எல்லாம் நினைக்கிறது போல அந்த அம்மா நினைச்சாங்க. அந்த அம்மாவிடத்துல கடவுள் பதில் சொன்னாராம், அந்த இடத்திலே, மகளே, நீ என்னுடைய தோள்களின் மீது இருந்தாய். நீ எங்க இருந்த? நீ என்னுடைய தோள்களின் மீது இருந்தாய். பாடுகள் நிறைந்த பாதையில, நீ சந்தித்த கண்ணீருடைய பாதையில உன்னை நான் என்னுடைய தோள்களின் மீது சுமந்து வந்தேன். நம்ம வாழ்க்கையில இதே ஒரு பிரசன்னத்தை, ஒரு பிரசன்ஸை நம்முடைய வாழ்க்கையுடைய அனுபவங்களை நம்ம சந்தித்திருப்பதற்குரிய வாய்ப்பு உண்டு. சில சூழல்களில், ஆண்டவரே, நான் இந்த பாதையை எப்படி நான் கடந்தேன், என் குடும்பம் இந்த பாதையை எப்படி கடந்தது, நான் எப்படி இந்த பாதையிலிருந்து நான் மூவ் ஃபார்வர்ட் ஆனேன், ஐ டு நாட் நோ, எனக்கு தெரியாது. ஏனென்றால் ஆண்டவர் நம்மை பாடுகளுடைய அனுபவங்களில் விட்டுவிட்டு போகிற ஒரு கடவுள் அல்ல. இந்த கடவுள்
நம்மை தோள்களின் மீது சுமந்தவராக, நம்ம தூக்கி கொண்டு சுமக்கிற ஒரு கடவுளாக அவர் இருக்கிறார். இந்த எகிப்தினுடைய அனுபவத்தினுடைய, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையுடைய அனுபவங்கள்ல கூட கடவுள் அவர்களை விட்டுவிடவில்லை, அவர்களோடு கூட பிரயாணப்பட்டார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவருடைய முற்புறத்திலும் அவர்களுடைய பின்புறத்திலும் அவர்களுக்கு எப்போதெல்லாம் அவர்களுக்கு காவல் தேவைப்பட்டதோ ஒரு காவல் தெய்வமாக அவர்களுக்கு பின் சென்ற ஒரு கடவுளை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மறந்து போய்விட்டார்கள். அவர்கள் முறுமுறுப்பை வெளிப்படுத்தினார்கள். அன்புக்குரியவர்களை, நம்ம வாழ்க்கையில முறுமுறுப்பு இருக்குதா? கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குதா? அதெல்லாவற்றையும் நம்ம எண்ணி பார்ப்போம், யோசித்து பார்ப்போம். ஆண்டவர் நம்மை அவருடைய தோள்களின் மீது அவர் நம்மை சுமந்து கொண்டு நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். நம்முடைய குடும்பங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அதனால நம்ம சொல்றோம் இல்லையா, இம்மட்டும் என்னை நடத்தி வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என்னுடைய குடும்பமும் எம்மாத்திரம். ஏனென்றால் அவர் நம்மை தோள்களில் சுமந்து கொண்டு வருகிறவராக இருக்கிறார். 2 விஷயங்களை சொன்னேன் இல்லையா? ஒன்று, avoid your fear and move forward. இரண்டாவதாக, avoid your complaints and murmuring and move forward. மூன்றாவதாக, கடவுளுடைய வார்த்தை நமக்கு தருகின்ற அழைப்பு என்ன தெரியுமா? பழையவைகளை விட்டுவிட்டு நம்ம முன் செல்ல வேண்டும். பழையவைகளை விட்டுவிட்டு நம்ம முன் செல்ல வேண்டும் என்று கடவுளுடைய வார்த்தை அழைப்பு கொடுக்கிறது. Avoid the past, அல்ல என்றால் leave the past and move forward என்று கடவுளுடைய வார்த்தை நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. யாத்திராகமம் 14வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனம் சொல்லுகிறது, நாங்கள் வனாந்திரத்திலே சாகிறதை பார்க்கிலும் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாயிருக்கும். ஆண்டவர் எந்த இடத்திலிருந்து அவர்களை தூக்கி கொண்டு உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தருவேன் என்று சொல்லி அவர்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி அவர்களை அழைத்து வந்தாரோ, அந்த எல்லாம் மறந்து போன இந்த ஜனங்கள் அவர்கள் சொல்றாங்க, மறுபடியும் நாங்க எங்க போறோம்? எங்களுடைய பழைய வாழ்க்கைக்கு, எங்களுடைய பழைய வாழ்க்கைக்கு. ஆண்டவர் எப்போதும் இந்த பழைய வாழ்க்கைக்கு நம்ம திரும்புவதை விரும்பாதவர். லோத்தினுடைய மனைவிக்கு ஒரு கட்டளை ஒன்று கொடுக்கப்பட்டது. என்ன கட்டளை? பின்னிட்டு பாராதே. டோன்ட் லுக் பேக்வர்ட், இல்லையா? நீ பின்னிட்டு பாராதே. நீ எங்க போ? கோ ஃபார்வர்ட், நீ முன்ன போ. ஆனால் அவளுக்கு அந்த சோதோமனுடைய அனுபவங்களில் இருந்த அந்த நிலைகளில் இருந்து அவளுக்கு வெளியே வருவதற்குரிய ஒரு ஆசை இல்லை. இல்லை என்றால் இவை எல்லாவற்றையும் விட்டு விட்டு நான் மறுபடியும் எப்படி எங்க போறது? இல்லையா? பழையவைகள் சில நேரங்களில் நம்மோடு நம்மில் ஒட்டி கொண்டிருக்கிறது. புதுசா ஏதாவது வேணும்னு ஆசைப்படுவோம். பழையவைகளை ஒதுக்குவதற்கு நமக்கு மனசு எப்போதுமே ஒத்துக்கிறது இல்லை, இல்லையா? வீடை கிளீன் பண்ணா கூட வீட்டில் இருக்கிற ஏதோ ஒரு பழைய பொருளை ஒதுக்க வேண்டும் என்று நான் நினைக்கும் போது, இல்லை இல்லை இருக்கட்டும், இது ஒருவேளை எனக்கு இதுக்கு தேவைப்படும், இல்லை என்றால் ஏதோ ஒரு விஷயத்துக்கு எனக்கு தேவைப்படும் என்று சொல்லி பழையவைகளை விடாமல் எப்போதும் மூட்டையாக ஒதுக்கி வைத்துக் கொள்ளுகிறவர்கள் நம்ம, இல்லையா? ஆக இந்த பழையவைகள் சில நேரங்களிலே மனிதனுடைய வாழ்க்கையினுடைய அனுபவங்களிலே எப்போதும் ஒட்டிக்கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, அந்த பழையவைகளை எல்லாம் நீ விட்டுடணும். உனக்கு ஒரு புதிய ஆசீர்வாதத்தை நான் தரும்போது, இல்லை என்ன ஒரு புதிய மேன்மையை நான் உனக்கு தருவதற்கு உன்னை நான் அழைத்திருக்கும் போது, உன்னை நான் அதிகாரப்படுத்தி இருக்கும் போது, அதற்குரிய பணிகளை எல்லாம் செஞ்சு அதுக்கு உன்னை நான் ஆயத்தப்படுத்தி உன்னை வழிநடத்தி கொண்டு இருக்கும் போதே, நீ உன்னுடைய வாழ்க்கையில மறுபடியும் பழைய நிலைமைக்கு திரும்ப வேண்டும் என்று நினைக்கலாமா? அழகான ஒரு வசனம் திருமறையில சொல்லப்பட்டிருக்கிறது, இல்லையா? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அன்புக்குரியவர்களை, ஆண்டவர் அவருக்குள்ளதாய் அவரின் மீது நம்பிக்கை வைத்து ஒரு புதிய ஆண்டுக்குள்ளதாக நுழைவதற்கு நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். மூவ் ஃபார்வர்ட் with faith on God. கடவுளின் மீது நம்பிக்கை பதித்து நம்ம ஒரு புதிய ஆரம்பத்தை தொடங்குவதற்கு, நம்மை ஆயத்தப்படுத்துவதற்கு கடவுள் நமக்கு அழைப்பு கொடுக்கிறவராக இருக்கிறார். நம்ம வாழ்க்கையோட அனுபவங்களை நம்ம திரும்பி பார்ப்போம். நான் ஆரம்பத்தில் சொன்னது போல ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஸ்டக்காகி நின்று கொண்டு இருக்கலாம். பிசிக்கலாக நான் அநேக காரியங்களை செய்கிறேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கையோட அனுபவத்தில் நான் நானாக இல்லை, என்னுடைய குடும்பமாக இல்லை. ஏதோ ஒரு ஸ்டம்பிளிங் பிளாக் என்னுடைய குடும்பத்தை பாதித்திருக்கிறது. அதிலிருந்து நான் வெளியே வர வேண்டும் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம பிரார்த்தனை செய்வோம். ஆண்டவர் ஒரு புதிய ஆரம்பத்தை நமக்கு தருவதற்கு ஆயத்தப்படும் போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பயத்தை எல்லாம் நம்ம தவிர்த்து விடுவோம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற முறுமுறுப்புகளை எல்லாம் நம்ம தவிர்த்து விடுவோம்.
நம்மள பழைய வாழ்க்கையின் அனுபவங்கள் நம்மை ஒட்டி கொண்டிருக்கும் போது அவைகள் எல்லாவற்றையும் நம்ம விட்டு விடுவோம். ஒருவேளை அந்த பழைய வாழ்க்கையில பகையினுடைய அனுபவம், நமக்கு பிடிக்காத விஷயங்கள், நம்ம செய்கிற மோசமான விஷயங்கள் எல்லாம் கூட இருக்கலாம். அவைகள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு, ஆண்டவரே ஒரு புதிய மனுஷியாக ஒரு புதிய ஆண்டுக்குள்ள நான் காலடி எடுத்து வைப்பதற்கு எனக்கு உதவி செய்யும் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம கேட்போம். ஆண்டவர் ஒரு புதிய ஆண்டை நமக்கு எல்லா நிலையிலும் ஆசீர்வதித்து தருவாராக. ஆமீன்.